இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல கேஒய்சி வந்து எப்படி அப்டேட் வந்து பண்றது இத பத்தி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்டதுக்காக வந்து அகைன்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நம்மளோட சைட்ல இருந்து கேஒய்சியில் அப்டேட் வந்து பண்ண முடியும், எந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வந்து நம்மளால கேஒய்சியில் வந்து லிங்க் பண்ண முடியாது, ஸோ அதை வந்து யார் வந்து லிங்க் பண்ணணும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணிட்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் மூணுமே வந்து லிங்க் பண்ணியிருக்குது. நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரலையும் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய கேஒய்சி டாக்குமெண்ட் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டாக்குமெண்ட் தான். ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு, அடுத்தது வந்து பேங்க் அக்கௌண்ட், இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேக்ஸ் ஏதாவது வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த பேன் கார்டு அப்படிங்கிற ஒன்று தேவை. ஸோ நம்மளோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து 50,000 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது அந்தளவுக்கு மஸ்ட்டு கிடையாது. ஸோ நமக்கு அப்போ வந்து பெருசாக டேக்ஸ்லாம் எதுவும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேஒய்சி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நம்மளோட சைட்லேருந்து கேஒய்சியில் அப்டேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நம்மளால் லிங்க் பண்ணக்கூடிய கேஒய்சி டாக்குமெண்ட் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் பேன் கார்டு, இந்த 2 மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால் வந்து லிங்க் பண்ண முடியுமே தவிர ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒன்றை நம்மளால் வந்து உள்ள லிங்க் பண்ணவே முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து லிங்க் பண்ணலை அப்படின்னா அதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கம்பெனி எம்ப்ளாயர், அதாவது ஹெச்ஆர்னு சொல்லுவாங்களா, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக தான் நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அவங்களோட கேஒய்சியில் வந்து வேற ஒருத்தரோட ஆதார் நம்பர் உள்ள லிங்க் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்களோட எம்ப்ளாயர் மூலமாக கரெக்ஷன் பண்ணலாம். இல்லைனா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மேனுவலாக ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். ஆன்லைனில் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து பண்ணவும் முடியாது. இப்போ வந்து உங்களுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்டை வந்து ஆன்லைனில் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வந்து கேஒய்சியில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஒய்சியில் வந்து பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நியூ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து ரீஎன்ட்ரு பண்ணிட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி வந்து வெரிஃபைடு அப்படி வந்துருச்சு. இப்போ ஓகே அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்கோட நேமு அதுக்கப்புறம் அதோட பிரான்ச் நேமும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைடு ஆயிடுச்சு. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்க என்ட்ரு பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் கேஒய்சி வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களோட பேங்க் டீடைலை வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஆன்லைன்ல வெரிஃபைட் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகாத வரைக்கும் இது வந்து அண்டர் ப்ராசஸ்ல தான் வந்து காமிக்கும். ஸோ இப்போ நீங்க லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கும். ஆன்லைன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு வரும். அந்த பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு எப்போ வருதோ அதுக்கப்புறமா உங்களோட கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு அப்லோட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ள வந்து லிங்க் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் வந்து தேவையில்லை, அது வந்து லிங்க் பண்ணணும்னு கட்டாயமே கிடையாது. ஸோ அதனால பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நான் வந்து என்னோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டட் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் அட் எம்ப்ளாயர் அப்படின்னு வந்து வரும். இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஒய்சியில் பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் கேஒய்சி அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேன் கார்டு வந்து காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் ஃபார் டிஜிட்டல் சைன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து வந்துடும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பேங்க் மூலமாக வெரிஃபைட் ஆகும். அதுக்கு அடுத்தது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். பட் பேன் கார்டை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆன்லைன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு எதுவும் கிடையாது. நம்ம வந்து பேன் கார்டை லிங்க் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாவே அது வந்து எம்ப்ளாயருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் பார்த்துட்டு இது அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்ஸ்டன்டாவே வந்து இது வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிரும். இப்படி தான் வந்து லிங்க் பண்ணணும். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கு, அதனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணணும். பாஸ்போர்ட் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அதனால அதை வந்து நீங்க லிங்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. ஆதார் கார்டை மட்டும் லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்டே வந்து லாகின் ஆகாது. அது அந்த மாதிரி இருக்கும் கண்டிஷன்ல நீங்க வந்து உங்களோட கம்பெனி ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ணி தர சொல்லுங்க. அவங்க லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால லாகினே பண்ண முடியும். நம்மளோட ஆதார் கார்டை நம்ம டைரக்டா லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாம உங்களோட ஆதார் கார்டை உள்ள லிங்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி கேஒய்சி அப்டேட் வந்து பண்றது, எதை வந்து ஆன்லைன் அப்டேட் வந்து பண்ண முடியும், எதை வந்து பண்ண முடியாது, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.